ட்ரேடர்ஸ் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஃபார்ம் ஆகக்கூடிய 15 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்போட ரிவர்ஸலை எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஆப்ஷன் பையிங் மூலமாக அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வெபினார் நாளைக்கு நான் கண்டக்ட் பண்ணுறேங்க. மேக்ஸிமம் ஒரு 1.5 hours வரைக்கும் இந்த டியூரேஷன் இருக்கும். பட் இது முடிஞ்சு போகும்போது எப்படி கன்சிஸ்டன்ட் பேசிஸில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்டட்னா இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் ட்ரேடர்ஸ். ரொம்ப நாளாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம், இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் உங்களுடைய பொசிஷன் சைசிங் பற்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அண்ட் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ கேபிட்டல் நம்ம டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எக்ஸாக்ட் ப்ராசஸை நான் சொல்கிறேன். நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஸ்ட்ராட்டஜி, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை, இந்த கேபிட்டல் டிப்ளாய்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதை உங்களாலேயே தடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மினிமம் 250 லைக் வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கணும், ப்ராஃபிட் வந்தால் எப்போ நம்ம ஒரு டே கட் பண்ணணும், லாஸ் வந்தால் ஒரு டே எப்போ நம்ம வந்து கட் பண்ணணும், அண்ட் ரிஸ்க் ரிவார்டு எப்படி வச்சு ட்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாங்க. ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங் அப்படிங்கிறது டே ட்ரேடிங்கில் பண்ணியே ஆகணும். டே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் இன்கம். ட்ரேடிங்னா நிறைய பேர் பாசிவ் இன்கம் நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டு தான். எப்போ அதை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ணும்போது, பொசிஷனலாக பண்ணும்போது அது பாசிவ் இன்கம். ஏன்னா நீங்கள் இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டே அதை பண்ண முடியும். ஆனால் டே ட்ரேடிங்கை அப்படி பண்ண முடியாது. நீங்கள் சார்ட்டை பார்க்கணும், பார்த்து எடுக்கணும். அப்போது இது ஒரு ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா நீங்கள் அதுக்கான ஒரு டைமை எஃபர்ட்டை போடுறீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போது முதல்ல நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்து அவன் வந்து நீங்கள் படித்து முடிச்ச ஒரு 20,000 தான் சம்பளம் கொடுக்குறேன், 15,000 தான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா போவீங்களா? இல்லைப்பா, என்னுடைய படிப்பு வந்து இவ்வளோ இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட இருந்து இவ்வளோ எதிர்பார்க்குறேன், எனக்கு 30,000 கூட 40,000 கூட டிமாண்ட் பண்ணுவீங்கள. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கிட்ட நீங்கள் டிமாண்ட் பண்ணணும், எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. அதுதான் கோல் செட்டிங். சரி, அது எவ்வளோ வச்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதை எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னா 1 to 5% பர் வீக், பர் டே கிடையாதுங்க, பர் வீக். சரி, ஏன் இந்த ஃபிகரை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஜெமினி கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரலாம். இந்த 1 to 5% பர் வீக் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினியை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன பதில் சொல்லுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நான் வீக்லி 1% ரிட்டர்னை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா 2 lakhs கேபிட்டலை நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது காம்பவுண்டிங் ஆகுது அந்த பணம். அப்படியே நான் ப்ராஃபிட் பண்ண 1 வருஷம் முடியும் போது நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், 5 வருஷம் முடியும் போது நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், 10 வருஷம் முடியும் போது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், 25 வருஷம் முடியும் போது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், 50 வருஷம் முடியும் போது நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். இது எல்லாத்தையுமே டீட்டெயில் டேட்டா அனாலிசிஸாக எனக்கு கொடு, பட் இங்கிலீஷில் கொடு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டேன் இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு பாருங்கள். 1 இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய 1 லட்சத்தை 3,35,000 மாற்றிருப்பீங்க. ஓகேங்க. ஏன்னா 2 லட்சம் கேபிட்டல், இதெல்லாமே ப்ராஃபிட். 5 வருஷத்தில் பாருங்கள் 25 லட்சமாக மாறுது. 10 வருஷத்தில் 3,51,51,00,000 மாறுது. 25 வருஷத்தில் பாருங்கள் இது எவ்வளோ போகுது, எவ்வளவோ போகுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9, 7 சைபர்னா கோடி, 9 சைபர்னா அப்போ இது வந்து 847 கோடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரிங்க, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 8,479 கோடி. அதே 50 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரில்லியன்றாங்க. எனக்கு பில்லியன் வரைக்கும் தான் தெரியும், ட்ரில்லியன் தெரியும், குவாட்ரில்லியன் அளவுக்கு போயிடுது. 2 லட்சம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 50 வருஷத்தில் உலகத்திலேயே ஒரு டாப் 10 பணக்காரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பண்ணால் வாரம் 1% பண்ணீங்க அப்படின்னா. சரி, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்களே, இப்போ இதே மாதிரி ரிட்டர்னை நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போய் எடுக்க முடியுமா? இதே மாதிரி ப்ராஃபிட்டை பண்ண முடியுமா? ஆனால் ட்ரேடிங்கில் பண்ண முடியும். பெருசாலாம் இல்லை. வாரம் வந்து ஒரு 1% சம்பாதிச்சா போதும். உங்கள்ட்ட 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். வாரம் 2,000 ரூபா சம்பாதிச்சா போதும். ஆனால் அதை வாரம் சம்பாதிக்கணும். அங்கே கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அடிபட்டு போகுது. சரி, ஓகே. நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா 1% இருக்குல்ல, நான் வந்து இந்த 2%ஆக நான் கேட்டு பார்க்குறேன். டூ த எக்ஸாக்ட் கால்குலேஷன் ஃபார் 2% ரிட்டர்ன் பர் வீக்.
இந்த ஒன்றுங்கிறத அதிகமாலாம் மாற்றல, 2% மாற்றுறேன். அதாவது வாரம் 1000 ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, நான் 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபா பண்ணேன்னா எனக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டிருக்கேன். இப்போ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி கேட்டது 2% தானா? சாரிங்க, ஏதோ இல்லை 1% ரிட்டர்ன் தான். இப்போ நான் வந்து 2% ரிட்டர்ன் கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட்டே 3.5 லட்சம். மொதல் வருஷம் எனக்கு 5 லட்சமாக மாறுது. அடுத்த 5 வருஷத்தில் பாருங்களேன் 3.5 கோடி வந்துடுது எனக்கு. நிறைய பேர்த்துக்கு 1 கோடி அச்சீவ் பண்ணாலே அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நினைப்பீங்க. 5 வருஷத்துலேயே 3.25 கோடி வந்துடுது. 10 வருஷத்தில் 593 கோடி. 25 வருஷத்தில் இவனே 10^16 போயிட்டான். அடுத்து 10^27 போயிட்டான். இவனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸில் கால்குலேட் பண்ண முடியல. இங்கே பாருங்க, 151 பில்லியன். ஆமாம், எத்தனை வருஷத்தில்? 25 வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணா? வாரம் 2% ப்ராஃபிட் பண்ணா. 2 லட்சத்தில் தான் உங்களை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன், பெரிய கேபிட்டல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்நாள் முடியறதுக்குள்ள ஒரு 60 வயசுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு பணக்காரனாகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 1%லாம் பண்ண வேணாம், வாரம் 1%ஓ 2%ஓ பண்ணால் போதும். அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறதுங்கிற வித்தையை கற்றுக்கிட்டா போதும். நீங்கள் உங்கள் மனசை வச்சுட்டு கேட்டு பாருங்கள், தம்பி நான் ஒழுங்காக என்னோடய செட்டப்பை ஃபாலோ பண்ணேன்னா வாரம் 1% 2% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசாச்சு பொல்லேர்னு ஒரு அடியை போட்டு ஈஸியாக பண்ணிடலான்டா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வேறு என்கிட்ட கேட்குறியே அப்படின்னு அதை சொல்லும். அப்போது இந்த கணக்கு முதல்ல புரிஞ்சுக்குங்க. வாரம் 1% to 2% ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கான ரிட்டர்ன்ஸு. ஏன் தெரியுமா? நீங்கள் எஃப்டியில் உங்கள் பணத்தை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு 6% ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன். வருஷத்துக்கு 6%. நீங்கள் ட்ரேடிங்கில் 2% பர் வீக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 3 வாரத்தில், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்துடும். பாண்டில் போடுங்க, அதிகபட்சம் 10% 11% கொடுக்குறது இருக்குது. அவ்வளோ விடுங்க. நிஃப்டி 50ல் போடுங்களேன், அந்த இண்டெக்ஸோட ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு எவ்வளோ வரும்? குமுலேட்டிவ் சிஏஜி எவ்வளோ வருது? உங்களுக்கு ஒரு 13% வருது. நீங்கள் நிஃப்டியில் போட்டிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 13% தான் வரும். ஸோ கோல்டில் போடுங்க, கோல்டுலேயே அவ்வளோதாங்க வரும். கோல்டே 8% 9% தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு சிஏஜிஆர். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டில் போட்டால் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் லேண்ட் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, 50 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு வருமா? அது வராது. ட்ரேடிங்கில் மட்டும்தான் அது வரும். அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும் போதும். அதனால் வாரம் 1% பண்ணுறதுங்கிறது இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 10%லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஓவர் ட்ரேடிங் 10 பத்தாதுங்க. எனக்கு 50 வேணும் ஒரு நாளைக்கு. நான் அம்பானியோட நாளைக்குள்ளே போட்டி ஆகணும். பற்றியா எனக்கு ஒரு இலக்கு வச்சுருக்குன்ட்டு லாஸ் பண்ணி விட்டுறது. ஸோ இங்கேயே முடிவு பண்ணிக்கோங்க, வாரம் 1 to 2% பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்தில் டீசெண்டாக ஒரு பெரிய பணக்காரனாக மாறிடலாம். காரு வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிடலாம், பெரிய ஆளாக மாறிடலாம். 10 வருஷத்தில் எங்கேயோ போயிடலாம். அவ்வளோதான். இலக்கை 10 வருஷத்தில் வைங்க, 1 மாதம் 2 மாதம் வைக்காதீங்க. அதுக்கு 1 to 2% பண்ணாலே போதும். நான் பாருங்கள், உங்களுக்காக எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. எனக்கு 1 to 5% நான் சொல்லியிருக்கேன். அப்போ 5%லாம் பண்ணால் 5 வருஷம் தான். நம்ம வந்து அப்படியே மஸ்க்குக்கே வந்து தம்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்க்குக்கே போட்டி போகிற அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அதனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண பாருங்கள். ட்ரேடர்ஸ், புவனேஷ் த ட்ரேடர் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஏகப்பட்ட மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா அதுக்கான ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கேன். ஸோ தட் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டே கால்குலேஷன் ஆன் ப்ராஃபிட்டபிள் டேஸ். இப்போது நான் சொல்லிட்டேன், வீக்லி 1% to 5% ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதை நான் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அதை குறைக்கிறேன். பர் டே நம்ம எப்படி ஒரு டே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா 1 to 2% பர் டே கிடச்சா போதுங்க. அதுலேயே மிகப்பெரிய விஷயம். நான் வாரமே உங்களுக்கு வந்து 1% to 2% சொல்கிறேன். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருப்பீங்கன்னு தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குறாங்க செல்லராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆல்ரெடி அந்த கணக்கு தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பையர்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா காசை வச்சு நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பணத்தை பணமாக பார்க்குறீங்க. பணத்தை இன்றைக்குமே பணமாக பார்க்கக்கூடாது. பிஸ்னஸில் போட்டால் எல்லாமே பர்சன்டேஜ் தான். 1 லட்ச ரூபா இருக்குன்னா அதுக்கு 1000 ரூபாங்கிறது 1%, 10,000 ரூபாங்கிறது 10% அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய 10,000 ரூபா தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது, 10,000 அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஒரு நாளைக்கு 1 to 2% பண்ணுங்கள். மிகப்பெரிய ரிட்டர்ன் அது. ப்ராஃபிட்டபிள் டேஸில் 1 to 2% ஓகே. சப்போஸ் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 1 to 3% பண்ணுங்கள். ஏன்டா ப்ராஃபிட் பண்ணும்போது அதிகமாக ப்ராஃபிட் பண்ணணும், லாஸ் பண்ணும்போது கம்மியாக லாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கே லாஸ் பண்ணும்போது 3% சொல்லியிருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 3% அப்படிங்கிறது போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்.
ஓகேங்களா? இந்த 1 to 2ங்கிறது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் 1 to 2% ஆஃப் யுவர் கேபிட்டல் தான் பண்ண போகிறீங்க, லாஸ் பண்ணாலும் 1 to 2% தான் பண்ண போகிறீங்க. பட் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்குது 3%. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் எடுத்துடுறீங்க, ஒரு 2 ட்ரேட் எடுத்துடுறீங்க, லாஸ் ஆகி போயிடுது. ஆனால் இருக்கிறதுவே ஹை ப்ராபபிள் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு செட்டப் அந்த நேரம் பார்த்து வந்துடுது. அப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு 1% எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம். அதனால தான் அந்த 1% நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் டெய்லி பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அது 1 to 3% ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லது. நான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸை ஆப்ஷன் பையிங்கே 3% தான் வச்சிருக்கிறேன். பெரிய பெரிய ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸை 2% தான் வச்சிருப்பாங்க. அவங்க 3% கூட வைக்க மாட்டாங்க, செல்லிங்கில் 2% வச்சிருப்பாங்க. ஸோ இதுவே போதுமானது. இதை பண்ணாலே முன்னாடி போட்ட கணக்குகளுக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு எண்ட் யுவர் டே ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரேட். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மொதல் ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் 2% மேலே ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கும்பிட்டு ஓடுறோம் நம்ம, சாமி எனக்கு கிடைக்க வேண்டியது முன்னாடியே கிடைச்சிருச்சு, 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்ட்டு போயிடணும். அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த 2 4 பண்ணுறேன் 4 6 பண்ணுறேன்னா அது அனாவசியம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆக்டிவ் இன்கம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க காலையில், ஓகே, அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 3:30 வரைக்கும் 9 to 3:30 வேலை இருக்குது. அதற்கான சம்பளத்தை அவன் வந்து ஒரு 10 மணிக்கே கொடுத்து போப்பா இன்னைக்கு உனக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும்? போய் படுத்து தூங்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் வேலை தான் செய்வேன்னு நீங்கள் செய்வீங்களா? ரியல் லைஃப்பில் பண்ண மாட்டீங்கல்ல. ட்ரேடிங்லேயும் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2% வந்தால் போதும், முடிச்சுட்டு போயிருங்க. அடுத்து பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் மொதல் ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட் வந்துருச்சு, ஆனால் 2% வரல, ஒரு 0.5%, 3/4% வருது. இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுலேயும் அதே மாதிரி 0.5%, 3/4%, ஈவன் ஒரு 1-1.5% வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா முடிச்சிருங்க. அது எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, 9:30க்கே 2 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிடுறீங்களா போதும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறதே கஷ்டம், 2 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அப்போது அதுலேயும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் சரி டே நான் முடிச்சுக்கிறப்பான்னு முடிச்சுக்கணும். இது 2வது முக்கியமான விஷயம். அப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடில் 2% ப்ராஃபிட் வந்தாலும் முடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் ப்ராஃபிட்னா எவ்வளோ வேணால் வரட்டுமே, 2மே பிரேக் ஈவனில் முடியுது. 1/2% ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 1% போதும். ஆப்ஷன் பேயிங்கில் ஈஸியாக இந்த 1/2% எல்லா ட்ரேடுக்கும் ப்ராஃபிட் வந்துருக்கு. நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிங்கன்னா அதுவே போதும், டே முடிச்சிருங்க. அடுத்து சப்போஸ் லாஸ் மேக்கிங் டே, நான் எடுக்கிற ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகுது, செகண்ட் ட்ரேடு லாஸ் ஆகுது, 3வது ட்ரேடு லாஸ் ஆகுது. இன்றைக்கே ஏதோ சரியில்லை, இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம செட்டப் எல்லாம் நம்ம டேயை முடிச்சுக்கலாம். ஸோ ஆனால் 3 கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் நீங்கள் வந்து டேயை முடிச்சிடணும். அடுத்து இல்லைனா சப்போஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்பவும் டேயை முடிச்சிடணும். போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? நான் 3% வச்சுக்கிறேன், நீங்கள் அப் டு 5% வரைக்கும் வச்சுக்கலாம். பட் 3% தான் நான் ஃபாலோ பண்ணுறது, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லாஸ் பண்ணும்போது பெருசாக பண்ணக்கூடாது. அதனால சரி, நான் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் நான் திங்கக்கிழமைக்கு எடுக்கிறேன், திங்கக்கிழமைக்கு எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, திருப்பி செவ்வாய்க்கிழமைக்கும் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ், புதன்கிழமைக்கும் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். எல்லா நாளும் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 2 டைம். நாங்கள் 2ன்னு போட்டிருக்கேன், அது ஒரு டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல. 2வது டைம் அது லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 1 to 2% வச்சுருக்கீங்கல்ல, அதே மாதிரி லாஸையும் 1 to 2% அப்படின்ட்டு கட் பண்ணிடணும். போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு வாரத்துக்கு 1-2 அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது வந்து லாஸ் ஆச்சுன்னா அப்போ ப்ராஃபிட் வந்தாலும் எங்கே நிறுத்துன்னு தெரிஞ்சு போச்சு, லாஸ் வந்தாலும் எங்கே நிறுத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, நான் 1 minute தான் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் 3 to 4 ட்ரேட்ஸ் எடுப்பேன். ஏன்னா 3 கன்சிக்யூட்டிவ் லாஸ்னா முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட்னா ஒரு ட்ரேடோட முடிஞ்சு போச்சு, 2 ட்ரேட் ப்ராஃபிட்னா அங்கேயும் முடிஞ்சு போச்சு. இல்லை நான் ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன் லாஸ் ஆகுது, செகண்ட் ட்ரேட் எடுக்கிறேன் ப்ராஃபிட் வருது, பிரேக் ஈவனில் இருக்குது, இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன் அது சின்ன ப்ராஃபிட் வருதுன்னா 4வது ட்ரேட் நீங்கள் பண்ணலாம். 4வது ட்ரேட் எவ்வளோ வந்தாலும் சரி ப்ராஃபிட்னாலும் லாஸ்னாலும் முடிச்சிடலாம். அப்போ மேக்ஸிமம் அலௌடு ட்ரேட்ஸ் இன் டே அப்படிங்கிறது 4. நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் 3 minute 5 minute அதிகமாக போனீங்கன்னா அது குறைச்சிடணும். 4ங்கிறத 3ஆகவோ 2ஆகவோ குறைச்சிடணும். ஏன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், அதில் வர ரிவார்டும் அதிகமாக இருக்கும். இந்த 1 to 2% ரேஞ்சில் நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றாப்புல குறைச்சிருங்க. நான் 1 minute ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன். நீங்கள் 3 to 4 ட்ரேட்ஸ் அப்படிங்கிறத அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இன் டே நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கு தான் போகும், அல்டிமேட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. அடுத்து பர் லாட் கேபிட்டல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பொசிஷன் சைஸிங்னா யாருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் நீங்கள் 1 minute-லையோ இல்லை 3 minute-லையோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு ஒரு லாட் போகணும். ஏன்னா 1 minute-ல நான் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஆவரேஜாக எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 6-12 பாயிண்ட் இருக்குங்க. சப்போஸ் நான் 10 பாயிண்ட் நான் லாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு லாட்டுக்கு 65 ரூபா வருங்களா, அப்போ 650 ரூபா லாஸ் ஆகும். சப்போஸ் நான் 50K கேபிட்டல் அதை எடுக்கிறேன்னா எவ்வளோ எனக்கு லாஸ் ஆகும்?
என்னோட கேபிட்டலில் 1% ஆர் 1.1% மாதிரி லாஸ் ஆகும் இல்லைங்களா? அதுவே நான் 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 0.5% தான் லாஸ் ஆகும். நம்ம இலக்கு என்ன? வாரமே 1 to 2% எடுக்கிறது. அப்போ எதுக்கு நான் ஒரு நாளைக்கு 5% 6% லாஸ் பண்ணணும்? கம்மியாக லாஸ் பண்ணால் போதும் இல்லைங்களா? அப்போ தான் அவன் கேட்பான், அவன் போதும்பா எனக்கு நீ 10,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு அவன் கேட்பான். சரி 10,000 ரூபா இருந்தால் போதும்னு கேட்குறானே, 50,000 5 லாட் எடுத்தால் என்ன ஆகும்? சப்போஸ் அதே 10 பாயிண்ட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும்? 5 லாட் போடுறீங்கன்னா 650 ரூபாய்க்கு மேலே ஒரு 3000 ரூபாய்க்கு பக்கமாக லாஸ் வந்துடும். அந்த 3000 அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ பர்சன்ட்? 7-8%. நம்ம வீக்லி எய்ம் பண்ணுறதே எவ்வளவு? 1 to 2% தான். அப்படி எய்ம் பண்ணும்போது நான் எதுக்கு ஒரே நாளில் 7-8% லாஸ் பண்ணணும்? லாஜிக் புரியுது உங்களுக்கு? அப்போ அவன் எவ்வளோ வேணால் கேட்கட்டும். நீங்கள் ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 minute or 3 minute 50,000 ரூபாய்க்கு ஒரு லாட். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதிகபட்சம் 4 லாட்டு தான் போடணும். அது எப்போ போடணும்? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 லாட்டு போதும். எவ்வளோ காசு இருந்தாலும் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 2 லாட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா புரோக்கரேஜ் தாண்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 லாட்டுங்கிறது சரியாக இருக்கும். 2 லாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2-3 மாதம் ப்ராஃபிட் பண்ணுங்கள். மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது, எங்கேயும் போயிடாது. நீங்கள் கேபிட்டல் வச்சு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த 50K per லாட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 50K per லாட் தான் போடுறேன். சப்போஸ் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 50K per லாட்லாம் ஒத்து வராது. சப்போஸ் நீங்கள் 5 minutesல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்ததே இல்லைங்க. ஸோ அப்படி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை ஸ்டாப் லாஸ்ங்கிறது பெருசாக இருக்கும். நிறையா நேரங்களில் சொல்கிறேன். சப்போஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் 50K per லாட்டே போட்டுக்கலாம். ஸோ ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா எங்கேயும் கணக்கு போகிறது இருங்க. நான் உங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து 25 பாயிண்ட் வைக்கிறீங்க, 25 ஒரு லாட்டுக்கு எவ்வளோ லாஸ் வருது? 1625 ரூபா வருது. அப்போது அகைன் இது 1.5%. நீங்கள் அப்போனா ஒரு 1.2 lakhs போட்டால் தான் அது கணக்கே சரியாக வரும். ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி 0.5 to 1% தான் லாஸே வைக்கணும், லாஸே ஆகணும். ஆப்ஷன் பையிங்னாலும் இந்த கணக்கு தான். ஓகேங்களா? அதுக்கேற்றாப்புல தான் நீங்கள் பொசிஷன் சைஸிங்கை பிளான் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸை பொறுத்து தான் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நீங்கள் உங்களுடைய எத்தனை லாட் எடுக்கிறத கால்குலேட் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, இல்லை 12 பாயிண்ட் இருக்குது. இந்த 12 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய்க்கு ஒரு லாட் போடலாம். அது கட்டும். இல்லைன்னா அது கட்டாது. கட்டாத வேலையை நான் எப்படி பண்ணுவேன்? நான் முன்னாடியே சொன்னதான். நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அந்த வேலையை பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்களா? ட்ரேடிங்கில் அதே தான். உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு ட்ரேடு கிடைச்சா தான் நீங்கள் அதை எடுக்கணும். அதாவது அஃபோர்டபுளான ரிஸ்கில். பெரிய ரிஸ்க் கிடைக்குது அப்படின்னா அது எடுக்கக்கூடாது. உங்கள்ட்ட காசு இல்லைனாலும் அது எடுக்கக்கூடாது. அதை அப்படி பண்ணால் தான் இது பிஸ்னஸ். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும், லாங் ரனில் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலில் எல்லாரும் மாதிரி விட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால் இந்த 50K per lot ஆர் 1 lakh per lot, 1 minute or 3 minute 50K, 5 minutes 1 lakh ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 1 to 5% per week. நீங்கள் வந்து இந்த 1 to 5%ங்கிறது எவ்வளோ பெரிய பணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை கன்சிஸ்டண்ட்டாக எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு நம்மளுடைய கோலை செட் பண்ணி அதை நோக்கி ஓட வேண்டியதான். ரெண்டாவது 50K or 1 lakh per lot பொசிஷன் சைஸிங்கில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு ட்ரேடில் 2% மேலே ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எப்போ பண்ணாலும் சரி முடிச்சிடணும். ஒரு நாளைக்கு 2% மேலே ப்ராஃபிட் பண்ணாலும் இதே சினாரியோ தான், நம்ம டே முடிச்சுக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்கள் ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் வருதுனாலுமே நம்ம முடிச்சுக்கலாம். சப்போஸ் 3 consecutive லாஸ் வருதுனாலும் நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடித்தாலும் முடிச்சிடணும். அண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸை வாரத்துக்கு 1-2 தான் நீங்கள் வச்சுக்கணும். 1-2 உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னா irrespective ஆஃப் யுவர் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் வந்து எஸ்எம்சியை தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. இண்டிகேட்டர் வச்சு பண்ணுறீங்களா, எதை வச்சு பண்ணாலும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அந்த செட்டப்புக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக மாறிவிடும். நீங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு ப்ரூவன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் சிஸ்டம். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வரலையா, எனக்கு டிஎம் பண்ணி ஏன் ரிசல்ட் வரல அப்படிங்கிறத ஜேர்னல் பண்ணி என்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்க, எனக்கு நீங்கள் டிஎம்ஏ பண்ண மாட்டீங்க, ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் என்றைக்குமே நீங்கள் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. நான் இது சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குது. இந்த ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு எடுத்த எந்த ட்ரேடுமே ப்ராஃபிட் வந்திருக்காது. எல்லாமே லாஸ்ட்டில் தான் போய் முடிச்சிருப்பீங்க. ஏன்னா முன்னாடியே நீங்கள் செட் பண்ணிடுறீங்க ப்ராஃபிட் தான் வரணும்னு. அப்போ ஆப்போசிட்டில் போகும்போது லாஸை புக் பண்ணுறதுக்கு மனசு வராது. வந்துடும் விட்டுருவீங்க. ஸ்டாப் லாஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அது பெரிய லாஸில் போய் முடிஞ்சிடும். அதனால் எந்த ட்ரேடுமே ப்ராஃபிட் வரணும்னு பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஒரு செட்டப் இருக்கும்ல, அந்த செட்டப் வந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடிங்கில் எப்படி என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்குங்க. யாரு வேணாலும் ட்ரேடை எடுத்துடலாம்.
ஆனால் ஒரு நல்ல ட்ரேடரால் தான் ட்ரேட் எடுக்காமல் விட முடியும். நீங்கள் நல்ல ட்ரேடராக மாறணும் அப்படின்னா முதல்ல இந்த அதிகமான ரிஸ்க் இருக்கிற ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேபி ஸ்டெப்பு. ஓகேங்களா? அடுத்து அந்த ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? என்ட்ரிஸை கம்மி பண்ணணும். என்ட்ரிஸ் எப்படி கம்மி பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சது ஒரே செட்டப் தான். அந்த ஒரே செட்டப்பில் எல்லா நாளும் நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ஓவர் ட்ரேடிங்கிற பேச்சுக்கே இல்லை, ரிவர்ஸ் ட்ரேடிங்கிற பேச்சுக்கே இல்லை, எமோஷனல் ட்ரேடிங்கிற பேச்சுக்கே இல்லை. அந்த ஒரு செட்டப் ஒரு நாள் இப்போ 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்புங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனலில் அந்த 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அது எவ்வளோ நாளைக்கு வரும் நீங்கள் போய் பாருங்கள், ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ட்ரேட் வரும்ன்ட்டு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 ட்ரேட் வந்து வரும். ஓகேங்களா? அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு என்ட்ரியே வந்து ஒரு 1 2 என்ட்ரி கிடைக்கும். அப்போது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 15 ட்ரேட் கிடைக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஒரு வாரத்துக்கு 15 ட்ரேட்னா அதை நீங்கள் வந்து 5ஆல் வர்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 ட்ரேட், அவ்வளோதான். இதை பண்ணலாமா? இதை கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். நிறைய பேர் அதை ப்ராஃபிட்டபுளாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம் சொல்ல, உங்களுக்கு பிடிச்ச எதாவது ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் ஒரு செட்டப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு டெய்லியும் 10 என்ட்ரி கிடைக்காது. நான் ப்ராஃபிட் பண்ணணுங்கிற மனநிலைமை வச்சுக்கிட்டு 10 செட்டப் தூக்கிட்டு வருது, 10 செட்டப்பில் என்ட்ரி கிடைக்கும். அது எதை உருப்படியானவன், எதை உருப்படி இல்லாதவன், எவன் அதிகமான ப்ராஃபிட் கொடுப்பான், எவன் அதிகமான லாஸ் கொடுப்பான், ஒன்றும் தெரியாது. கண்ட மணிக்கு போட்டு அடிச்சுட்டே இருக்க வேண்டியது அந்த எண்ட் ஆஃப் த டே ப்ரோக்கரேஜுக்கு எல்லாம் போயிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னால் ஒரு ட்ரேடை ப்ராஃபிட் போகிற வரைக்கும் விடவே முடியலன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு செட்டப்பில் ட்ரேட் பண்ணி பாருங்கள், சத்தியமாக உங்களால் விட முடியும். ஏன்னா உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கன்னு தெரியும். அப்போது ஸ்டாப் லாஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இதே 10 ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் டார்கெட் போயிருக்கும். உங்கள் மூளையால் அவ்வளோலாம், உங்கள் மூளைக்கு அவ்வளோலாம் கெப்பாசிட்டி இல்லைங்க. 10 ஸ்ட்ராட்டஜியில் இது இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போயிருக்கு, இது டார்கெட் போயிருக்கு, அதை விடலாங்கிற அளவுக்குலாம் அதுக்கு அறிவு இல்லை. அது கொஞ்சம் லிமிட்டட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அதனால் அதோட தன்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ட்ரேடை உங்களால் வந்து டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு செட்டப் தான். அந்த செட்டப்பே வர்றதே வாரத்துக்கு ஒரு 5 தடவையோ 10 தடவையோ தான் வருது. அப்போது அதை விட்டுறக்கூடாது, நம்ம சரியாக டார்கெட் வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை விடுவீங்க. ஸோ டே ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு செட்டப்பில் ட்ரேட் பண்ணணும். அண்ட் அந்த ஒரு செட்டப்பை கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ஒரே மாதிரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் மாற முடியும். இதுக்குள்ளே நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ராசஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். என்னோட விஷயங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுங்க. அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறினதுக்கப்புறமா எனக்கு டிஎம் பண்ணி இந்த ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டேங்க, என்னோட செட்டப் தான், ஐ மீன் நீங்கள் உங்களோட செட்டப், என்னோட செட்டப்பில் உங்களுடைய செட்டப்லேயே நான் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஒரு டிஎம் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, அது பல பேருக்கு ரீச் ஆகும், இதனுடைய வேல்யூவும் பல பேருக்கு தெரிய வரும். ஹோப்ஃபுல்லி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.